அனைவருக்கும் வணக்கம். இங்கே விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கனூர் நடக்கக்கூடிய பனை கனவு திருவிழாவில் நம்ம கடை அமைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் 4வது ஆண்டு இது நடக்குது. நம்ம இங்கே கடை போட்டிருக்கோம். வழக்கத்தை விட இந்த வருஷம் நிறைய மக்கள் இங்கே கலந்துருக்காங்க. இந்த திருவிழா முழுக்க பனை சார்ந்த வாழ்வியில் மக்கள்கிட்ட கொண்டு போகிறது நிகழ்வாக இருக்குது. அவங்க இயற்கை வாழ்விலையும் ஆதரிக்கிறாங்க. அதோட இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய காய்கறி விதைகள், நம்ம மரபு விதையில நாட்டு விதைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கிட்ட நம்ம 500 வெரைட்டிக்கு மேலே வச்சிருக்கிறோம். அதில் எல்லாமே இங்கே விற்பனைக்காகவும் பயிருக்காகவும் கொண்டு வந்திருக்கோம். அது கூடவே இயற்கையாக இருக்கக்கூடிய தேன், நெய், தேனில் மதிப்பு பெற்றப்பட்ட பொருட்கள், இப்போ நாட்டு நெல்லிக்காய், நாட்டு அத்தி, ரோஜாப்பூ குல்கந்து, இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதை தொடர்ச்சி ஒரு 6 ஆண்டுகளாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது இயற்கையாக மலையில் கட்டக்கூடிய மலை தேன், கொம்பு தேன், இந்த வெரைட்டி நம்ம பெட்டி தேன் பண்ணுறதில்ல. இயற்கையான விஷயங்கள் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி அரங்கில் மட்டும் இல்லாமல் கொரியர் மூலயமா இங்கே தமிழ்நாடு முழுவதும் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அரிசி, எண்ணெய் வகைகள் முழுக்க இது எல்லாமே இயற்கை விவசாயத்தில் விளையிற பொருட்கள் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது தேவை அப்படின்னா நம்ம எல்லா பகுதியுமே கொடுத்துட்ருக்கோம். இந்த விஷயம், இந்த பொருள் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல நம்மகிட்ட வாங்குறீங்க அப்படின்னா 100% அந்த பொருட்களை நம்ம ரிட்டர்ன் எடுத்துப்போம். எந்த விதமான தயக்கமும் தேவை கிடையாது. நம்ம இதுக்கான பொருள்ன்றது நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பார்த்து உங்களுக்கு திருப்தி இருந்தால் மட்டுமே எடுத்துக்கலாம். நம்ம இதை எல்லாருக்குமே நம்ம 6 வருஷமா பண்ணுறோம். ஒருத்தர் பிடிக்கலன்னா கண்டிப்பாக நம்ம அதை பண்ண போகிறது கிடையாது. இதுக்காக நிறைய நினைக்கிறோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருடமாக இயற்கை வேளாண்மைக்காக, மரபு விதைக்காக தமிழ்நாடு முழுவதும் பயணப்பட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு நன் சந்தை அப்படின்ற பேரில் இயற்கையான பொருட்களையும் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நரசிங்கனூரில் 6 வருஷமா நீங்கள் வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. 4 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய தொழில் எப்படி இருக்கு? இந்த வருஷத்தை 4 வருஷத்தோட இப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கு? கூட்டங்கள் எப்படி இருக்கு? அதாவது நீங்க உணர்றீங்க கடந்த 3 வருஷத்தோட இந்த வருஷம் கூட்டம் அதிகம். அதாவது விழிப்புணர்வு இப்போ அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அதிகமாக போட மாட்டாங்க. இப்போ ஒரு கல்லை பற்றியோ இல்லை பதனி பற்றியோ பனையறிகள் பற்றியோ அது பெருசாக மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஆண்டு அதிக அளவில் நிறைய சோஷியல் மீடியாவோ இல்லை மீடியாஸே பார்த்தீங்கன்னா நிறையா போய் இந்த தகவலை சேர்த்துருக்காங்க, இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்றதால. அப்போ இந்த வருஷம் கூட்டம் அதிகமாக இருக்குது. இது இங்கே மட்டும் இல்லாமல் எல்லா பகுதியிலும் நடத்தப்படணும். இப்போ விழுப்புரத்தில் மட்டுமே நடக்குதுன்றது இப்போ தமிழ்நாட்டுக்கு நிறைய மொழியிலேருந்து வராங்க. இப்போ திருச்சியிலேருந்து வராங்க, கோயம்புத்தூர்லேருந்து வராங்க. அவ்வளோ தூரம் வர்றது. இதை எல்லா பகுதியிலும் பனை மரங்கள் இருக்குது. இந்த வேலையை நம்ம விரிவுபடுத்தணும்னா இதை சார்ந்திருக்கிற பனையறிகள் பயனடைவாங்க. இப்போ ஒரு கருப்பட்டியோ எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு அரசு ஒரு சரியான விலை கொடுக்கறதில்ல. அதுக்கான அடிப்படை விலை இல்லாதனால இப்போ நம்ம பனைமரம் நடுற கோடிக்கான பனைமரம் அரசு நட சொல்கிறாங்களே, தன்னார் அமைப்பெல்லாம் நடுறாங்க. ஆனால் இருக்கிற மரத்தை நம்ம இன்னும் பயன்படுத்தவில்லை. ஒரு 10% மரத்தை கூட பயன்படுத்தி அதை ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ ஓலை இருக்குன்னா அந்த ஓலையை பயன்படுத்தி நம்ம நெகிழிக்கு மாற்றாக பண்ண முடியும். இப்போ நம்ம இருக்க எல்லா விதைகளும் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி பனை ஓலை பெட்டியில் வச்சிருக்கிறோம். நம்ம ஒரு பொருள் அனுப்புறதுக்கு பனை ஓலை பெட்டியை பயன்படுத்துகிறோம். அப்போ நெகிழியை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இதை முயற்சியை அரசு நிறைய முன் வரும்போது இதில் பனை தொழிலாளர்கள், பனை சார்ந்த வாழ்வில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு படி மேலே ஏறி வருவாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கல் தடை செய்யணும்னு ஒரு இது சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன எப்படி நினைக்கிறீங்க? கல் தடைன்றது கண்டிப்பாக இங்கே இருக்கிறது பெரிய அரசியல். அதாவது இங்கே மட்டும் உலகம் முழுக்க வேறு எங்கேயுமே இந்த கல்லுக்கான தடை கிடையாது. அப்போ தமிழகம் மட்டும் ஏன் விதிவிலக்காக இருக்குது? அப்போ இங்கே இருக்கக்கூடியவங்க தங்களுக்கான சாராய ஆலைகளோ மற்ற இதுகளை இருக்கிறதுனால அவங்க இதை புறக்கணிக்கிறாங்க. அப்போ இதை மக்கள் இன்னைக்கு விழிப்படைஞ்சிட்டாங்க. இது வரைக்கும் அரசு சொல்கிறது சரியாக இருக்கும் நம்பினவங்க இன்னைக்கு அவங்க நேரடியாக வராங்க, கல்லை சாப்பிட்டு பாருங்க, கல்லை சாப்பிட்டு பல நோய்கள் தீருதுன்றாங்க. அப்போ அவங்க உடலுக்கான பிரச்சனைகள் சின்ன அவங்க ஒரு கல்லுன்ற ஒரு உணவு தான். அது எந்த விதத்துலையும் போதை கிடையாது. அதை போதைக்காக பயன்படுத்திருக்காங்க. அப்போ அதில் கலப்படம் பண்ணுறாங்கன்னா இப்போ நீங்கள் சாராயத்திலையும் கலப்படம் இருக்குது. அப்போ அதை கட்டுப்படுத்த முடியலன்னா இதையும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியலாம். அது அரசு எதுக்கு அப்படின்றத கேள்வியாக இருக்குது. இந்த நல்ல பொருளை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு உணவு தான். ஏன்னா நான் கரெக்டாக ஒரு 8 ஆண்டுகளாக கல் உணவாக எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இன்னொரு விஷயம், அதனால் நான் போதை அதை சாப்பிட்டனால நான் அடிக்ட் ஆகிட்டேன். இல்லை அதுக்குள்ளே இருக்கிறனால எப்போ பருவ காலங்களில் தான் இது கிடைக்கும். வருஷம் முழுவதும் கிடைக்க போகுது. அந்த பருவ காலங்களில் நான் வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ இதை ஒரு சரியான அளவில் எடுத்துக்கும் போது இது ஒரு நல்ல உணவாக தான் இருக்குது. இதை கண்டிப்பாக எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கணும். இந்த பார்வையை மாற்றணும். நிறைய மக்களுக்கு இன்றைக்குமே இது ஒரு போதை பொருளாக பார்க்குற பார்வை இருக்குது. எதுவுமே அளவு மிஞ்சினா இதுதான். நீங்கள் உணவை கூட அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வாந்தி தான் வரும். அப்போ நம்ம அளவு அறிஞ்சு ஒரு பொருளை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இதில் எந்த கெடுதலும் கிடையாது. அதுக்கான நெறிமுறைகள் நம்ம கொடுத்தோம்னா இது நல்ல இதாக மக்களுக்கு பல நோய்களை தீர்க்கக்கூடியதாக கண்டிப்பாக வரும். வெறும் நம்ம கல் மட்டுமே பார்க்கணும். இல்லை கருப்பட்டின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி வெள்ளை சக்கரைக்கு மாற்றான முதல் தரமான இது அப்படின்னா அந்த கருப்பட்டி தான். அப்போ கருப்பட்டி அரசு கொள்முதல் பண்ணி எல்லா இடங்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கருப்பட்டி உற்பத்தி எங்கேயே போகும். அப்போ மக்கள் நோய்ன்றது குறைய ஆரம்பிக்கும். நம்ம வெறும் நெகட்டிவ் இதை மட்டுமே பார்க்கக்கூடாது. அதில் எவ்வளோ 1000 நல்ல விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு குறையை மட்டும் சொல்லக்கூடாது. இல்லை அப்படி குறை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் குறை இருக்குது. நம்ம இதுக்கு நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு போவோம். மக்கள்கிட்ட நல்ல இந்த கற்பு விருட்சமாக இருக்கக்கூடிய பனை மரத்தை மக்கள்கிட்ட அந்த பலனை கொண்டு போய் சேர்த்து பனை வேரிக்கைக்கும் அந்த சமூகத்தையும் வாழ வைக்க முயற்சி எடுத்து போவோம். உங்கள் பேர் என்ன? சுந்தருங்க. எந்த ஊர்? நான் பாண்டிச்சேரி. நன்றி.